விஜயை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்கும் பொதுவானவனாக இருந்தோம். இப்போ கட்சி ஆரம்பிப்பதன் மூலமாக எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சுக்க போகிறோம். அப்படி எதிர்ப்பை சம்பாதிக்கும் போது ஒவ்வொருவரும் நம்ம எப்படியெல்லாம் தாக்குவாங்க, அதை எப்படி நாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு தான் இந்த இடத்துக்கே அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே தாவேகா பற்றி பேசுகிறாங்க. தாவேகாவை கடந்து தமிழ்நாடு அரசியல் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. ஜனநாயகன் வரலைங்கிறதுனால அவருடைய அரசியல் எதிர்காலமே இருண்டு போனதா அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டுகிற அல்லது கலந்து கொள்கிற கூட்டத்தில் கூடுகிற கூட்டத்தை வைத்து அதை மக்களுடைய செல்வாக்கு இந்த கட்சிக்கு இருக்குது அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கூடுகிற கூட்டத்துக்கும் விஜய்க்கு கூடுகிற கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம். விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தில் ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இது பற்றாத குறைக்கு பாஜக, இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருக்கு. இப்போ இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடி விஜய்க்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த நெருக்கடியெல்லாம் விஜய் தாக்கு பிடிப்பார்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னும் தேர்தலுக்கு 2 மாதங்கள் இருக்கும் நேரத்தில். இல்லை, அது காலம்தான் தீர்மானிக்கும். பட் விஜயை நாம் அறிந்த வகையில் அவர் ரொம்ப ஒரு வைராக்கியமான கேரக்டர். தான் நினச்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாமே அவர் எதிர்பார்த்த ஒன்று தான். இப்போ நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது, அடடா விஜய் தாக்கு பிடிப்பாரா அப்படின்லாம் தோணுது. விஜயை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்கும் பொதுவானவனாக இருந்தோம். இப்போ கட்சி ஆரம்பிப்பதன் மூலமாக எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சுக்க போகிறோம். அப்படி எதிர்ப்பை சம்பாதிக்கும் போது ஒவ்வொருவரும் நம்ம எப்படியெல்லாம் தாக்குவாங்க, அதை எப்படி நாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு தான் இந்த இடத்துக்கே அவர் வந்திருக்காரு. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு பல கட்சிகள் தாவேகாவை விமர்சனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நன்மை விளைந்ததாக தான் நான் பார்க்குறேன். என்னன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பனையூர் பண்ணையாராக பனையூர்லேயே முடங்கி கடந்ததால் பெருசாக பார்த்தீங்கன்னா தாவேகாவை பற்றி மக்கள்கிட்ட செய்திகள் வரல. ஒரு பரபரப்பு செய்திகள் அடிபடலை. அதான் விஜய் பேசும்போது, விஜயினுடைய மக்கள் சந்திப்பு நடக்கும்போது அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறும் தவிர மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் மோடில் தான் அந்த கட்சி இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவை, பாஜகவை, மற்றவர்களையெல்லாம் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து அங்கிருந்து எதிர்வினைகள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு டாக் ஆஃப் த பாலிடிக்ஸாக தாவேகா இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே தாவேகா பற்றி பேசுகிறாங்க. தாவேகாவை கடந்து தமிழ்நாடு அரசியல் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது விஜய் பேசவில்லை என்றாலும் விஜயை இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேர்தல் வருகிற நேரத்தில் ஒரு கட்சியை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பை விஜயினுடைய பேச்சு உருவாக்கிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இன்னும் தேர்தலுக்கு இந்த 2 மாதங்கள் தான் சார் இருக்குது. இப்போ விஜயோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடா என்னவா சார் இருக்கும்? ஒரு பக்கம் இந்த ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட நிலைப்பாடா என்ன சார் இருக்கும்? இப்போ அடுத்து நிறைய மாநாடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த பிரச்சனை என்பது விஜயினுடைய பிரச்சனை இல்லை. அந்த படத்தை தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய பிரச்சனை. விஜயை பொறுத்த வரைக்கும் சம்பளம் வாங்கினாரு, நடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த படம் குறித்த காலத்தில் வந்திருந்தால் தனக்கு பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜ் கிடைக்கும். திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு அந்த படம் ஒரு பெரிய ரோல் பண்ணுன்னு நினைச்சாரு. அது நடக்கலை. அது நடக்காதது விஜய்க்கு ஒரு பின்னடைவு தான். விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தத்தையும் கொடுத்துருக்கும். அதே நேரம் ஜனநாயகன் வரலைங்கிறதுனால அவருடைய அரசியல் எதிர்காலமே இருண்டு போனதா அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இப்போ தனி நீதிபதியிடம் இந்த வழக்கு மீண்டும் போகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் தணிக்கை வாரியம் சொல்கிற நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுறோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தயாரிப்பாளர் சொல்ல போறதா ஒரு தகவல் இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 15 நாள்லயோ 20 நாள்லயோ ஜனநாயகன் பிரச்சனைங்கிறது சால்வ் ஆயிடும். என்ன தணிக்கை வாரியம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த படத்தை கசாப் கடையில வெட்டுற மாதிரி வெட்டி துண்டு போட்டு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை இப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கிறது தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தயாராயிட்டாரு. எனக்கு தெரிந்த அடுத்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அல்லது மாநாடு சேலத்தில் நடைபெற போறதா ஒரு தகவல் இருக்கு. நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அணியாச்சே அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ அவருடைய ஊரிலேயே தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துகிற முயற்சியில் விஜய் இறங்கிட்டாரு. அந்த அறிவிப்பு விரைவில் வரும். அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து ஒரு தமிழகம் தழுவிய அளவில் பொதுக்கூட்டங்கள் மாவட்ட தலைநகரங்களில்
கூட்டங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு கரெக்டான மூவாகத்தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். விஜய் அவர்கள் இந்த சேலம் வரும் நாள் வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து மக்கள் சந்திப்பு திரும்பவும் வந்து தொடங்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சந்திப்பு வந்து எப்படியான ஒரு சந்திப்பாக இருக்கும் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கரூரில் நடந்த மாதிரி ஒரு பொது இடத்தில் அந்த பிரச்சார வேனிலிருந்து உரையாற்றுகிற மாதிரி இருக்காது. அது முக்கியமான விஷயம். இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் நடந்த மாதிரியான ஒரு கூட்டமாக தான் இருக்குது. அது இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அளவில் வந்து அதை நடத்த பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஈரோட்டை ஒப்பிடும்போது சேலம்ங்கிறது ஒரு பெரிய ஊர். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டம் தான் நடத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்தாலே அங்கே வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் திரண்டு வருவாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான கூட்டம் நடத்துவதற்கு நிறைய நிபந்தனைகள் வேற தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு. இப்போ சமீபத்திய ஒரு அறிவுறுத்தலின்படி. ஸோ இப்போ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கூட்டத்தை நடத்துவாங்க. ஏன்னா அந்த நிபந்தனையை மீறி கூட்டத்தை கூட்டி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதை மொத்த பழியையுமே தாவேகா மீது, அதாவது விஜய் மீது போடுவதற்கும் தயாராக இருக்காங்க. ஸோ அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதே நேரம் ஒரு பிரம்மாண்டமான முறையில் அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து மற்ற ஊர்களிலும் அதே பாணியில் கூட்டங்கள் நடக்கும். ஓகே சார். இப்போ திமுக அவர்கள் வந்து வாரத்துக்கு இப்போ மாதத்துக்கு வந்து 4 வாரங்கள் இருந்தால் இப்போ 5 மாநாடுகளுக்கு வந்து நடத்துறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பற்றாக்குறைக்கு இன்னும் 2 வாரங்களில் வந்து ராகுல் காந்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடக்குது. இப்போ இந்த பக்கம் அதிமுக சார்பில் வந்து மோடி அவர்கள் வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடக்குது சார். இதெல்லாம் தாண்டுற மாதிரி விஜய் அவரோட பொதுக்கூட்டம் வந்து இருக்குமா? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டுகிற அல்லது கலந்து கொள்கிற கூட்டத்தில் கூடுகிற கூட்டத்தை வைத்து அதை வந்து மக்களுடைய செல்வாக்கு இந்த கட்சிக்கு இருக்குது அப்படிலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அதுக்கு பெரிய உதாரணம் சொல்கிறேனே, 2 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன் அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் திருவாரூரில் அண்ணாமலைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம். எனக்கு தெரிஞ்சு திருவாரூரில் அப்படி ஒரு கூட்டம் நான் பார்த்ததில்லை. ஓகே. எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா இது திருவாரூர் மாதிரியே தெரியலையேப்பாங்கிற அளவுக்குலாம் நான் இங்கேருந்து ஃபோன் போட்டு விசாரித்தேன். அப்போ தான் சொன்னாங்க திருவாரூரில் மட்டும் இல்லை, எந்தெந்த மாவட்டத்திலேருந்து ஆட்களுக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்து கூட்டிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுகவில் கூட்டுகிற கூட்டம், அதிமுக கூட்டம், பாஜக கூட்டம் எல்லாத்துலேயுமே நம்ம கூட்டத்தை பார்க்குறோம். ஒரு ட்ரோன் ஷாட் போடுவாங்க, அதில் உட்காந்துருக்கிற மக்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது பளிச்சுன்னு புரியும். ஸோ இதன் மூலம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே பணம் கொடுத்து வாடகைக்கு அழைத்து வரப்பட்ட ஆட்கள். அந்த கூட்டத்தை காட்டுறது, கூட்டத்தை கூட்டுவது அப்படிங்கிறது அந்த கட்சிக்கான செல்வாக்கு இருக்கிறதா மக்களை நம்ப வைக்கிற ஒரு உத்தி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒவ்வொரு ஊருக்கும் போனார். ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். எடப்பாடிக்கு எப்படிப்பா இவ்வளோ பெரிய கூட்டம்னு விசாரிச்சா தலைக்கு 1000 ரூபா குவாட்ரு பிரியாணி அப்படின்னு கொடுத்து ஏதோ இந்த விவசாய கூலி தொழிலாளர்களை ஒரு வேனில் ஏற்றி கொண்டாந்து அந்த இடத்துல இறக்கி ஒரு கூட்டத்தை காட்டினாங்க. அதனால கூட்டம்ங்கிறது முக்கியமே இல்லை. மக்கள் போடுகிற ஓட்டு தான் ஒருத்தரை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துமே தவிர இந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறாது. ஏன்னா இன்னைக்கு 500 ரூபா கொடுத்தீங்க அவன் அதிமுக கூட்டத்துக்கு வந்தான், நாளைக்கு இன்னொருத்தன் 500 ரூபா கொடுத்தா அவன் திமுக கூட்டத்துக்கு போவான், இன்னொருத்தன் 500 ரூபா கொடுத்தா பாஜக கூட்டத்துக்கு போவான். அதனால இப்போ அவன் யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது தான் முக்கியம். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே நேரம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கூடுகிற கூட்டத்துக்கும் விஜய்க்கு கூடுகிற கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தில் ஒருவருக்கு கூட பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டவரும் நீங்கள் சொல்லவே முடியாது. அதற்கான அவசியமும் தேவையும் விஜய்க்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் விஜய் வர்றார் அப்படின்னாலே தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து அவரை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த கூட்டத்தை இவங்க கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இன்னும் கூட்டத்தை திரட்டுற இடத்துல அவங்க இல்லை. அதனால விஜய்க்கான கூட்டம்ங்கிறது தனி. அது வந்து உண்மையிலேயே வந்து வாக்குகளாக மாறுகிற கூட்டம். அது இல்லை சார், அந்த 2 மாசத்துல வந்து இந்த பிரச்சாரத்தை எல்லாத்தையும் போய் மக்கள்கிட்ட சேர்த்துட முடியுமா சார்? அதாவது இது வந்து டிஜிட்டல் யுகம். நீங்கள் எல்லாத்துக்கும் நேரில் போகணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு நேரில் போகிறத விட சமூக ஊடகங்கள் மூலமாக மக்களை சென்றடைவது தான் சுலபமான வழி, எளிய வழி, சரியான வழி. அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பேசி மக்களை கனெக்ட் பண்ணுறீங்கிறது தான் தாவேகாக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். எல்லா கட்சியும் மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு தேர்தல் அறிக்கையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வராது, அல்லது இதுவரை இருந்த நம்பிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம்
இந்த திராவிட கட்சிகள் இத்தனை நாள் தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்ததற்கு மாறாக இவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது எல்லாமே சாத்தியமானது தான், கண்டிப்பாக இது நடந்துரும் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை வந்தால் அவங்களை நிச்சயமாக மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதியை தாவேக வெளியிடும் பட்சம் இந்த 2 மாதம் மக்களை சந்திக்க முடியாதே அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.